இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் இருக்கிற கொஞ்ச நாட்களில் இனிமேல் நம்ம பெஸ்ட் ஆண்டவருக்காக என்ன செய்யலாம், எவ்வளவு அதிகமாக தெய்வ சமூகத்தில் காத்திருந்து செபிக்கலாம், பரிசுத்தமாக வாழணும், வேதத்தை அதிகமாக முறைப்படி படிக்கணும், நான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பிறருக்கு கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும். இந்த உலகத்திற்கு எங்கெல்லாம் ஆண்டு உங்களை கொண்டு போகிறாரோ அங்கெல்லாம் போயிட்டு இயேசுவின் அன்பை நீங்கள் சொல்லணும். லைஃப்பில் செட்டில் ஆக்கி விடக்கூடாது. பழக்கத்தில் கிறிஸ்தவர்களாக வாழ்வது ரொம்ப ஆபத்தானது. ஆகவே உங்களை ஆண்டவர் ஒரு சீஷியாக அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. இயேசுவுக்காக வாழ்ந்து விடுங்க. மனம் கமழுகிற நற்கந்தமாக இயேசு உங்களை திரும்பி பார்க்கிறபடி இயேசுக்கு பிரியமான பாத்திரமாக நீங்கள் வாழ்ந்து விடணும். இதற்காகத்தான் தேவன் உங்களை ஆசீர்வதித்து குடும்பம் என்கிற அமைப்பையும் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு கணவன், மனைவி, பிள்ளைங்க, ஆசீர்வாதம், கையில் கொஞ்சம் காசு, போவதற்கு ஒரு வாகனம், தங்குவதற்கு வீடு, எல்லாமே ஏன் கொடுத்தாரு தெரியுமா? ராஜ்யத்தினுடைய பணியை செய்யணும், சுவிசேஷ பணியை செய்யணும். அதை சோர்வில்லாமல் செய்வதற்காக தான் இவ்வளவு ஆசீர்வாதங்களுக்கு. இந்த டோட்டல் பேக்கேஜே டு டூ த வில் ஆஃப் காட். தேவ சித்தத்தை நிறைவேற்ற தான் இவ்வளவு ஆசீர்வாதங்கள். இதை நீங்க தயவு செய்து மறக்கக்கூடாது. உங்களை ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் ஒரு சுவிசேஷகி என்பதை மறந்து விடாதீங்க. இயேசுவுக்காக வாழ்ந்து விடுங்க. ஒன்னா சேர்ந்து இணைஞ்சு செய்வோம். தேவனுக்கே மகிமை.